ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் இதுதான். ஜெர்மனிக்கு வரதுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான ஏஜென்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தான். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, ₹1 கூட செலவு பண்ணாம நம்மளோட சிவியையும் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் இந்த மாதிரி அழகா ட்ரிம் பண்ணிட்டு விடாமுயற்சியை கைவிடாம தேடினாலே கண்டிப்பா ஒரு நாள் ஜாப் கிடைச்சிரும். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தை சாப்பிட நம்ம காசு கொடுப்போமா என்ன? அந்த மாதிரி தான் லிங்க்டினும். இதுக்கு எதுக்கு 50,000 1,00,000க்கும் மேல காசு கொடுத்து ஏஜென்ட் கிட்ட போனோம்? அதுக்கப்புறம் ஏன் ஏமாறணும்? அவங்களும் உங்க சிவியை மற்ற கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டிங் தான் பண்ண போறாங்க. அதையே நாமளே பண்ணக்கூடாது. இதை ஏன் சொல்றேன்னா, கனி இருக்க காய் கவந்தற்று இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி. ஆஹா, என்ன அருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு தக்காளி செடியோட மனமும் அதுல பழுத்த தக்காளியை அப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த விதை தான் அடுத்த தக்காளி செடி. யாருக்கெல்லாம் தக்காளியை பச்சையா சாப்பிட பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பட் இதுல நிறைய பேர் அந்த தக்காளியை கையிலே பறிச்சு சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த செடி தான் என்னை விட ஹைட்டா வளர்ந்துருக்கே, அப்புறம் நான் எதுக்கு பறிச்சு சாப்பிடணும்? ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். என்ன மாதிரியே ஏஜென்ட்டுக்கு ₹1 கூட செலவு பண்ணாம ஜெர்மனிக்கு வரணும்னா லிங்க்டினே போதுமானது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.